பிள்ளைக்கு இன்னும் விவரம் தெரியல. நான் இருக்கும்போது எப்படியாவது முடிச்சுட்டேன். என்ன முடிக்க போறாங்க? ஒண்ணு நீ சொல்ற தோட்டமே சரியில்லை. என்ன முடிச்சு கொடுத்துட்டே எனக்கு கல்யாணம். அந்த மாதிரி தெரியலையே. நீ என்னமோ அந்த பிள்ளை பின்னாடியே சுத்திட்டு இருக்க. இந்த பிள்ளை ஒரு மாதிரியா நம்ம நீ இந்த பிள்ளை கிடக்கு பிள்ளை நல்ல பிள்ளை கெடுக்க கூடாது. முடிச்சு விடுவேன். நான் கெடுக்க மாட்டேன். ஆமா, கெடாத வரைக்கும் நானும் ஓடுவேன். சந்தோஷமா விளையாடுமா? அறிவியல பிடிக்கணும். 3 பேர் சேர்ந்து பிடிக்கணும். பிடிச்சி சந்தோஷமா இருக்க போறோம். எப்படி சந்தோஷம் இப்ப சொல்றேன். அந்த மலையே தங்க மலைக்கு அந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். எல்லாரும் சேராம சேர்த்திருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். ஆமா, கல்யாணம்ங்கிறது முக்கியம் இல்ல. உங்களுக்கு முடிஞ்சாக்கே அந்த கல்யாணம் ஏதாவது விளையாடலாம். ஆனா எத்தனை ஜென்மமா இருந்தாலும் உன் கூடவே நான் பிறக்கணும். இதுல எவ்வளவு பாசம் என் மேல. எனக்கு கல்யாணம் பண்ணினா நீ கல்யாணம் பண்ணுவியா? உனக்கு கல்யாணம் பண்ணி அது நீ ஒரு 50 ஆம்பளை பையல பெறுவ. எனக்கு கல்யாணம் பண்ணி நான் 50 பொம்பளை பிள்ளைய பெறுவேன். ஆமா. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, அடியே பொம்பளை பிள்ளைய நீ பெற்றுக்க, நான் ஆம்பளை பிள்ளைல. ஆனா நான் என்ன பண்றேன், சொந்த விட்டு போக கூடாது. நம்ம அண்ணன் தங்கச்சி இல்லையா? அதனால நான் இத்தனை ஆம்பளை பிள்ளைகளுக்கும் உன் பொம்பளை பிள்ளை விட்டு வச்சிருக்க பாரு, எல்லாத்தையும் பொண்ணு கேட்டு வருவேன். பொண்ணு கேட்டு வந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ண என் பிள்ளைகளுக்கு முடிச்சுக்குவேன். நீ என்ன தெரியுமா பண்ணணும்? எத்தனை பிள்ளை வச்சிருக்கியோ அத்தனை பிள்ளைக்கு சீர்வரிசை செய்யணும். செய்வேன். செய்வியா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொம்பளை தேடிதான் ஆம்பளை வர்றாங்க. இதானே உண்மை. கிடைக்கல கல்யாணம் யாருக்கு ஆகல. ஒத்த விட்டு நாய் மாதிரி அலைகிறாங்க. சரி சரி, வந்துருச்சு. பறவை ஒரே வார்த்தை சொல்லணும். விரட்டமா போட மாட்டேன். விரட்டிடுவோமா? அப்பா என்ன சொல்லியிருக்காரு? ஆடி பாடி பறவையில கத்த சொல்லுங்க. ஆடி